அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் தாரமங்கலம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற காணொளி புத்திர தோஷம். அதை பற்றி தான். புத்திர தோஷம் அப்படின்னா என்ன? ஜாதகத்தில் ஒரு ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் இப்படியெல்லாம் இருந்தால் புத்திர தோஷம், எந்த மாதிரியெல்லாம் செயல்பாடுகள் இருந்தால் அது புத்திர தோஷத்தை குறிக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல புத்திர தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. பாருங்கள், புத்திர தோஷம் அப்படின்றது கருச்சிதைவு ஏற்படுவது. கரு உருவாகி அது முழு வளர்ச்சி அடைகிறதில்ல, சிதைஞ்சிருது. கருச்சிதைவு ஏற்படுவது. ரெண்டாவது, குழந்தைகளின் கடைசி வரை பிறக்காமல் இருப்பது. கல்யாணம் ஆகி தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரையிலுமே குழந்தைங்க இல்லாமல் இருக்கிறது புத்திர தோஷம். 3, தாமதமாக குழந்தை பிறப்பது. கல்யாணம் ஆகி சிலர் பார்த்திங்கன்னா 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கூட ஆகி குழந்தை பிறக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இதுவுமே புத்திர தோஷம்தான். 4, குழந்தை பிறந்து இறந்து விடுவது. நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். சிலது ஹாஸ்பிட்டலில் பிறக்குது அப்படின்னா பிறந்த உடனே இறந்துடுது. சிலது பிறந்து ஒரு வாரத்தில் இந்த பாலாரிஷ்ட தோஷமெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாகவே அந்த குழந்தைங்க இறந்துடுது. இதுவுமே புத்திர தோஷம்தான். 5, குறைபாடுடைய குழந்தை பிறப்பது. ஏதாவது குறைபாடு, மனநிலை குறைபாடு கூட குறைபாடு தான். உடல் ரீதியான குறைபாடு, கை கால்களில் குறைபாடு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறைபாடுடைய குழந்தை பிறப்பதும் புத்திர தோஷம்தான். 6வது பாயிண்ட்டு, பெற்றோரை கவனிக்காமல் இருப்பதும் புத்திர தோஷம் தான். பாருங்கள், ஒரு பெற்றவங்களுக்கு என்ன ஒரு பெருமை, இறுதி காலத்தில் தன்னை கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த குழந்தைங்களுடைய கடமை. அப்படி இல்லைன்னா அது புத்திர தோஷம் தான். பாருங்கள், பெற்றோரை கவனிக்காமல் இருப்பது புத்திர தோஷம். அடுத்தது, பெற்றோருக்கு ஈமக்கடன் செய்யாத பிள்ளை இருப்பது. இது ஒரு கொடுமையானதுங்க. இது எந்த விதமெல்லாம் இருக்குது அப்படின்னா, சிலர் பக்கத்துலேயே இருப்பாங்க, அப்பா மகன் பேசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதாவது பயங்கரமான தகராறு இருந்திருக்கும், சண்டை இருந்திருக்கும். அப்பாவுடைய இறுதிச்சடங்கு கூட கலந்துக்காமல் இருக்கிற பிள்ளைங்க இருக்குது. சிலர் சூழ்நிலை காரணமாக வெளிநாட்டில் வெளியூரில் இந்த மாதிரி இருக்கிறவங்க விசா கிடைக்காமல் அந்த டைமில் ஈமக்கடன் செய்ய முடியாமல் வேறு யாராவது இரத்த சம்பந்தமாக இருக்கிறவங்க அந்த கடனை செய்வாங்க. இதுவுமே புத்திர தோஷம் தான். இப்படி புத்திர தோஷம் அப்படிங்கிறது ஒரு 7 வகையாக நமக்கு மூல நூல்கள் சொல்லுதுங்க. சரி, ஜாதக ரீதியாக என்னென்ன வீட்டில் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருந்தால் அப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஜாதக ரீதியான காரணங்கள். மிதுனம், கன்னி, மகரம், கும்பம். மிதுனமும் கன்னியும் புதனுடைய ராசி, மகரமும் கும்பமும் சனியினுடைய ராசி. இந்த 4 வீட்லேயும் சனி அல்லது மாந்தி இருந்தால், அந்த சனி அல்லது மாந்தி இருக்கிற வீடு லக்னத்திற்கு 5ஆம் இடமாக வந்துச்சுன்னா அது கடுமையான புத்திர தோஷம் அப்படின்னு பேர். பொதுவாக மீனம், கன்னி, மகரம், கும்பத்தில் சனி மாந்தி இருந்தாவே புத்திர தோஷத்தை காட்டும். அந்த வீடானது லக்னத்திற்கு 5ஆம் இடமாக வரும்பொழுது கடுமையான புத்திர தோஷத்தை காட்டுது. 2வது பாயிண்ட், 5ஆம் இடத்தில் சூரியன், சனி, ராகு, செவ்வாய் சேர்ந்து அல்லது தனியாக இருக்க. அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திர ஸ்தானம். அந்த இடத்துல சூரியனோ, சனியோ, ராகுவோ, செவ்வாயோ, இந்த 4 கிரகங்களும் தனித்தனியாக இருந்தாலும் சரி, தனியாக
சூரியன் மட்டும் 5ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, சனி மட்டும் 5ஆம் இடத்துல இருந்தாலும் புத்திர தோஷம் தான். ராகு மட்டும் 5ஆம் இடத்துல இருந்தால் புத்திர தோஷம் தான். செவ்வாய் மட்டுமே இருந்தாலும் புத்திர தோஷம் தான். அல்லது இந்த நாளும் சேர்ந்து இருந்தால் கடுமையான புத்திர தோஷம் அப்படின்னு பேர். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். 5ஆம் இடத்தில் ஒரு நீச்ச கிரகம் இருக்க, 5ஆம் இடத்துல ஒரு நீச்ச கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அது புத்திர தோஷத்தை குடிக்கும். உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துக்கலாம். லக்னாதிபதியே போய் 5ஆம் இடத்துல கண்ணியில் நீச்சம் அடைஞ்சு அப்படின்னா இது கடுமையான புத்திர தோஷம் தான், புத்திர தோஷம். ஆக 5ஆம் இடத்துல ஒரு நீச்ச கிரகம் இருந்தாலும் புத்திர தோஷம். 5ஆம் இடத்து அதிபதி நீச்சம் பெற்றால், 5ஆம் அதிபதி நீச்சம் பெற்றாலுமே அது புத்திர தோஷம் தான். 5ஆம் அதிபதி வக்ரம் அடைந்தாலும் புத்திர தோஷம். 5ஆமனுடைய அதிபதி வக்ரம் அடைஞ்சாருன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ மேசலக்கணம் 5ஆம் அதிபதி சூரியன் வக்ரம் அடையாது. ரிஷப லக்னம் 5ஆம் அதிபதி புதன் வக்ரம் அடையும். மிதுன லக்னம் 5ஆம் அதிபதி சுக்கிரன் வக்ரம் அடையும். ஆக 5ஆம் அதிபதி வக்ரம் அடைந்தாலும் அது புத்திர தோஷம்தான். அடுத்த பாயிண்ட், 5ஆம் அதிபதி அஸ்தமனம் ஆனாலுமே அது புத்திர தோஷம்தான். சூரியனுக்கு மிக நெருங்கி இருக்கக்கூடாது, அஸ்தமனம் ஆயிருக்கக்கூடாது. 5ஆம் அதிபதி அஸ்தமனம் ஆனாலுமே அது புத்திர தோஷத்தை குறிக்கும். அடுத்தது, 5ஆம் இடம் பாவகத்தாரி தோஷத்தில் இருந்தாலும் இது ஒரு கடுமையான தோஷங்க. 5ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்து, எந்த கிரகம் இருந்தாலும் சரிங்க, 5ஆம் இடத்திற்கு அல்லது கிரகம் இல்லாமல் இருந்தால் கூட சரி, அந்த 5ஆம் இடத்திற்கு 2 புறமும் 4வது இடத்துலையும் 6வது இடத்துலையும் பாவ கிரகங்கள் இருந்து அப்படின்னா அது கடுமையான பாவகர்த்தாரி தோஷம். அது யாரை பாதிக்கும்னா 5ஆம் இடத்தை பாதிக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம். ஆக புத்திர தோஷம் ஏற்படுகிறது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். குரு நீச்சம் அடைந்தாலும் புத்திர தோஷம். ஏன்னா குரு பகவான் புத்திரக்காரகன். அதனால் புத்திரக்காரகன் குரு நீச்சம் அடைந்தாலுமே புத்திர தோஷத்தை குறிக்கும். அடுத்த பாயிண்ட், குரு வக்கிரம் அடைந்தாலும், எந்த பாவத்தில் இருந்தாலும் சரிங்க, குரு வக்கரம் அடைந்தாலுமே அது கொஞ்சமாவது அந்த தோஷத்தை காட்டும், புத்திர தோஷத்தை காட்டும். குரு அஸ்தமனம் பெற்றால் கடுமையான தோஷம் தான். குரு அஸ்தமனம் பெற்றுச்சுன்னா புத்திர தோஷம் கடுமையாகவே இருக்கும். அடுத்த பாயிண்ட், குரு கிரக யுத்தத்தில் இருந்தாலும், செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனியோடு இந்த கிரக யுத்தத்தில் இருக்கும் போதுமே, குரு கிரக யுத்தத்தில் இருந்தது அப்படின்னா புத்திர தோஷத்தை காட்டுகிறது. 12வது பாயிண்ட், பெண் ஜாதகம் ஆச்சுன்னா 9ஆம் இடத்தையும் பார்க்கணுங்க. அந்த 9ஆம் இடம் இந்த மேற்சொன்ன அந்த விதிகள் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். 9ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 9ஆம் இடத்துல பாவக்கிரகம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் பார்க்கணும். 5ஆம் இடத்தையும் பார்க்கணும், 9ஆம் இடத்தையும் பார்க்கணும் பெண் ஜாதகத்தில். சரி, அடுத்தது நாம் இந்த புத்திரதோஷம் கணக்கு போடும்போது இந்த பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது சனியும் புதனும் கேது 3 அழிகிரகங்கள். அது ஆனா பெண்ணா அப்படின்னு கணக்கு போடும்போது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணோம். சனி அழிகிரகம், புதனும் அழிகிரகம், கேதுவுமே அழிகிரகங்கள். இது 3மே தனித்தனியாக இருந்தாலும் சரி அல்லது ஒன்றா கூடியிருந்தால் கூட இது கடுமையான புத்திர தோஷத்தை குறிக்கும். இறுதியான பாயிண்ட் பாருங்கள், முக்கியமான பாயிண்ட் தான். ஜென்ம நட்சத்திரமாக கார்த்திகை 1ஆம் பாதம், ஆயில்யம் 4 பாதமும், பூரம் 4 பாதமும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் ஜென்ம நட்சத்திரமாக வந்ததுன்னா அது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். அது ஆணுக்கு இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரிங்க. மெயினாக பெண்ணுக்கு தான் அதை சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஆணுக்குமே அது அனுபவத்தில் நம்ம இந்த மாதிரி பார்க்க முடியுது.
அவங்க பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதமாக இருந்தாலும் சரிங்க, அல்லது ஆயில்யம் 4 பாதமும், பூரம் 4 பாதமும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள், இது எல்லாமே ஜென்ம நட்சத்திரமாக வந்தது அப்படின்னா கடுமையான புத்திர தோஷத்தை ஏற்படுத்துகிறது. இது அனுபவத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு ஆக நம்ம ஜாதகம் பார்க்கும்போது இந்த சொன்ன பாயிண்ட்டுகள் எல்லாமே கொஞ்சம் கவனத்தில் கொண்டு தான் நம்ம குழந்தைங்களுடைய விஷயத்தை சொல்லணும். பையனா பொண்ணா அப்படின்னு சொல்லணும். நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.